63rd நேஷனல் ஃபிலிம் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பல பேருக்கு பல எமோஷன்ஸ் இருக்கு. பட் இவருக்கு என்னமோ உண்மையிலுமே செம்ம ஹாப்பி தாங்க. நேஷனல் அவார்டு இவருக்கு புதுசு இல்லைனாலும் இவர் இந்த வருஷம் வாங்க போற அவார்ட் நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல். சங்கர் சாரோட பாய்ஸ், மேஜிக், எந்திரன், இப்போ 2.0 வரைக்கும் பல படங்கள்ல விஷுவல் எஃபெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற பாகுபலி படத்துக்காக 63rd நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வின் பண்ணிருக்கிற ஸ்ரீனிவாஸ் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லணும். பாகுபலி படத்துக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். அவார்ட் கேள்விப்பட்டோன்னே முதல்ல நீங்க யார்கிட்ட ஷேர் பண்ணீங்க? எனக்கு என்னோட வைஃப்க்கு கால் பண்ணி ஷேர் பண்ணி. ஸோ இந்த வருஷம் நேஷனல் அவார்டு ஏகப்பட்ட ஸ்பெஷலா இருக்கு இந்த ஒரு படமே உங்களுக்கு. கண்டிப்பா. நீங்க சங்கர் சார் இன்னொரு ஸ்பெஷலான பர்சன் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் நம்ம விக்ரம். ஸோ விக்ரம்க்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கு. நீங்களும் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க அதே? எந்த மாதிரி டெடிகேஷன் விக்ரம் சார் பண்ணிருக்காங்கன்னா, அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் அவரு அந்த ஒரு சீக்வன்ஸ்ல அவ்வளவு ஒல்லியா இருக்கணும். ஸோ அந்த பீக்கா இருக்கணும். அந்த இதுக்கு அவரு சாப்பிட்டாமே அவ்வளவு இது என்ன லெவல்னா, நாங்க பக்கத்துல ஏதாவது கொஞ்சம் சவுண்ட் லைட்டா ஏதாவது ஒரு சவுண்ட் பண்ணா அவருக்கு ஷிவர் ஆயிடும். சோ அந்த லெவல்ல இருக்கும் அவர் டெடிகேட்டடா அவர். ஆமா, அதான் சொல்லுவாங்க. அந்த டெடிகேட்டட் பர்சனுக்கு வராது டெஃபினட்டா எல்லாரும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவருக்கு. எஸ்பெஷலி பெஸ்ட் ஆக்டர் வரணும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். அதே சமயத்துல நிறைய அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் சங்கர் சார் அந்த கேரக்டர் டிசைன் பண்றதுக்கு ஸோ வெரி டஃப்பான கேரக்டர் அது. என்னன்னா இது வரைக்கும் நிறைய பேர் ஹேண்டில் பண்ண முடியாது. அது ரொம்ப டஃப்பான, அதனால பயம் வரும். அதனால நிறைய பேர் சேஃப்டியா போயிடுவாங்க. பட் இவர் அப்படி கிடையாது. அது சேலஞ்சிங் இருக்கு. என்னன்னா அது கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சுன்னா அக்லி ஆயிடும். அதே சமயத்துல திருப்பி நார்மல் ஆயிடுச்சுன்னா அது அந்த கேரக்டர் வராது. அதுக்கு அவரு அந்த இன்லைன் ஹேண்டில் பண்ணி அந்த டிசைன் பண்ணி ஸோ அமேசிங் ஒர்க் அவரோட அந்த இது பண்ணது. நீங்க 2 பெரிய படங்கள்ல கமிட் ஆயிருக்கீங்க. ஒன்னு 2.0 சங்கர் சாரோடது, இன்னொன்னு பாகுபலி த கன்க்ளூஷன். ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்துல எப்படி சார் பேலன்ஸ் பண்றீங்க? இதுல ஒரு சின்ன இது என்னன்னா, நான் கன்க்ளூஷன் பாகுபலி கன்க்ளூஷன் இப்போ நான் ஒர்க் பண்றது ரொம்ப டஃப்பான விஷயம். என்னன்னா இப்போ ஆல்ரெடி இந்த ரோபோ 2 பண்றதுனால ஸோ அந்த பாகுபலி 2 கன்க்ளூஷன் நான் இப்போ அதுல இன்வால்வ் ஆகல. அதுல என்னோட குரு கமலக்கண்ணன் சார் நம்ம புள்ளி பண்ணிருக்காங்க. அவரு தான் ஆக்சுவலா முன்னாடி ராஜமௌலி சாருக்கு மகதீரா, அதுக்கப்புறமா நானி, அது அவரு தான் பண்ணிருக்காரு. சோ அவரு தான் இப்போ அந்த படத்தை ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க. சோ இன்னைக்கு ஃபுல்லாவே இப்போ நான் ரோபோ 2ல தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். என்னன்னா அது எப்படி இருக்கும்னா, ரெண்டு படம் இந்த மாதிரி பெரிய படம் ஹேண்டில் பண்ணவே முடியாது. சோ அது கூடவே டைரக்டர் கூடவே டிராவல் ஆகி அவங்களோட விஷன் எவ்ரி மூமெண்ட் அவங்களோட இது இருக்கும்போது தான் அந்த அவங்களோட இதெல்லாம் நம்மளுக்கு ஷேர் ஆகும். அது நம்ம விஷுவலா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் 2 படத்துல பண்ண முடியாது. பட் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது ஒரு 30-40% பாகுபலியில ஷூட் பண்ணிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ரிமைனிங் பட் ஆனா கூட அது இட்ஸ் மை ப்ராஜெக்ட். ஸோ இதுல 2.0க்கு ஒரு பெரிய ரோல் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா எந்திரன் நாங்க பார்க்கும்போதே ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துச்சு. இப்போ நம்ம மேபி நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவில பாக்குறத விட பார்த்தா ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு 2.0ங்கிறது இன்னும் பல மடங்கு அதிகமா நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ படம் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கு சார்? அதான் இது என்னன்னா, இப்போ நம்ம சிவாஜில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த இது ரஜினி சாருக்கு வெள்ளையா காமிக்கிறது அது ஒரு லெவல்னா, நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா நான் பண்ண ப்ராஜெக்ட் ரோபோ 1 பண்ணும்போது அது அதுக்கு நெக்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்
அது டெக்னிக்கலா பார்த்தோம்னா மாற்றம் நான் பண்ணிருக்கேன் அதோட நெக்ஸ்ட் ஆமாங்க. லெவல். பட் அது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம்னா இது பாகுபலி. ஸோ ஒரு இது ஸ்டேஜ்ல பார்க்கும்போது அந்த நெக்ஸ்ட் லெவல் இருக்கு. அதே சமயத்துல இப்போ பாகுபலிக்கு நெக்ஸ்ட் லெவல்ல பார்த்தோம்னா இந்த ரோபோட் வந்தோம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம சங்கர் சார் பார்த்தோம்னா அவருக்கு அவர் பத்தி நம்மளுக்கு தெரியதே கிடையாது இந்த பிரம்மாண்டம் ஆகட்டும் இதெல்லாம். ஸோ அதுக்கு மீறி அவங்க அவர் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த விஷுவல் பெஸ்ட். Up. Walk. Come on. Yes. Yes, walk. ராஜமௌலியோட ஒர்க் பண்றதுல உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன, ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்ன சார்? ராஜமௌலி சார் ஒர்க் பண்ணது வந்து அமேசிங் விஷன். அவருக்கு அந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இந்த மாதிரி வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இதுக்கப்புறமா இது அந்த ஹியூஜ்னஸ் அந்த இமேஜினேஷன் அதெல்லாம் வந்து அவருக்கு மைண்ட்ல அப்படியே இருக்கு. அந்த ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரு அப்பா பண்ணது அதுல வந்து அப்படியே அவரோட மைண்ட்ல இருக்கு ஃபுல்லாவே அந்த விஷன் தான் கொஞ்சம் மெயின். அது எஸ்பெஷலி வார்ல பார்த்தா அந்த வார் ஸ்ட்ராட்டஜியை வந்து டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் இதுல வந்து அந்த ஹியூஜ் கிளாத் வரணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இஸ் வெரி ஸ்ட்ராங். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவருக்கு வந்து அந்த ஃபேமிலியோட எல்லாரும் வந்து ஒரு டீமே வந்து ஃபேமிலி டீம் மாதிரி இருக்கும். சோ நீங்க மோஸ்ட்லி எந்த கண்ட்ரியோட சார் அதிகமா கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க? அந்த இதுல பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இந்தியால வந்து இப்ப என்ன ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா நம்ம இந்தியால வந்து பாகுபலி இது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஒர்க் வந்து இந்தியால தான் நடந்தது. அது எஸ்பெஷலி சவுத் இந்தியால. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங் ப்ரௌடா சொல்லலாம். என்னன்னா அதுல வந்து நான் டோட்டலா 16 ஸ்டுடியோஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த 16 ஸ்டுடியோஸ்ல கூட 3 ஸ்டுடியோஸ் வந்து அப்ராட் ஃபியூ பண்ணிருக்கோம். பட் ஸோ இனிமேல ஐ திங்க் நான் நிறைய யங் டைரக்டர்ஸ் மீட் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாமே வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஓரியன்டட் ஸ்டோரிஸ் தான் நிறைய இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இதுதான் ஒன் ஆஃப் த ரைட் டைம் ஃபார் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் இன்வால்வ் பண்ண. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து செகண்ட் மெயினா வந்து அவங்களோட இமேஜினேஷன். அவங்களுக்கு லிமிடேஷன் இல்லை. இப்போ முன்னாடி வந்து நிறைய லிமிடேஷன் இருக்கு. இப்போ வந்து அது லிமிடேஷன் கிடையாது. ஏன்னா ஒன்லி அவங்களோட இமேஜினேஷன் தான் லிமிடேஷன். அவ்வளோதான். சங்கர் சார் கிட்ட. சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நீங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீங்க சேலஞ்சிங்கா ஃபீல் பண்ண விஷயம் என்ன சார்? அதான் நான் எனக்கு வந்து சங்கர் சாரோட நிறைய படம் பண்ணிருக்கேன். அந்த பிகினிங் நான் என்னோட மெயின் நிறைய என்னோட லைஃப்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சனோட டிராவல் வந்து நம்ம சங்கர் சார் தான் சொல்லலாம். உங்களுக்கு நிறைய பெஞ்ச்மார்க்கான ஃபிலிம்ஸ் கொடுத்திருக்காரு உங்களோட வொர்க்குக்கு. கண்டிப்பா. ஸோ அது அவரோட மேஜர் நான் பார்க்கும்போது அவரு கூட டிராவல் பண்ணது பார்க்கும்போது மேஜரா ஒன்று இது வந்து அவரோட அந்த ஹார்ட் ஒர்க்கு, அவரோட டெடிகேஷன், அதுக்கப்புறமா அவரோட கிளாரிட்டி. லைக் இப்போ ஸ்கிரிப்ட் இதுன்னா அவ்வளவுதான், ஒன்ஸ் லாக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் கூட சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து அது மஸ்ட். என்னன்னா அது அப்பதான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானிங் இது வந்து பெரிய படம் இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணோம்னா அது வந்து ஆன் லொகேஷன்ல நிறைய பிளானிங் நடக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ஷாட் எடுக்கணும்னா அந்த ஒரு ஷாட்டுக்கு 10 தடவை 10 லேயர் எடுக்க வேண்டியது இருக்கும். இது இங்க ஒரு லேயர் இருக்கும், அதுக்கப்புறமா அதே ரிப்பீட் பண்ணி இன்னொரு லேயர் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் ஒரு ஷாட் எடுத்துட்டு அதை எடுத்துக்கும். ஸோ அத்தனை ஷாட் வந்து அத்தனை லேயர் எடுக்கணும்னா அந்த கிளாரிட்டி எல்லாமே அது வந்து அப்புறமா எடிட்டிங்ல கட் பண்ணா அந்த 10 லேயர் எடுக்கிறது ஷார்ட் டைமும் வேஸ்ட் ஆகும், அதே மாதிரி பட்ஜெட்டும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் படத்துக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் கிளாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிரிப்ட் லாக் பண்றது அது வந்து ஒரு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அந்த இதுல சொல்லணும்னா. ஸோ லாக் பண்ணா ஈவன் அவருக்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணவன கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா எல்லாமே வந்து பிளானிங்ல மாறிடும்னு சொல்லிட்டு அது ப்ராப்பரா அது அப்படியே. ஸோ அந்த மாதிரி இது ஒன்னு கிளியரான விஷன் இருக்குன்னா அது எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவரு அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். அவருக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் பத்தி நிறைய நாலேஜ் இருக்கு பிகினிங்ல. ஸோ அந்த நாலேஜ் வந்து
எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஸோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நாங்க ஏதோ சொன்னா இல்ல அவரே எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி போகலாம். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி அப்பார்ட் ஃப்ரம் இதெல்லாம் இல்லாம இஸ் வெரி குட் பர்சன். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க சார். 2.0 தாண்டி வேற ஏதாவது படத்துல அதுக்கப்புறம் கமிட் ஆகலான்னு இருக்கீங்களா? இல்லைங்க, இப்போதைக்கு இதுதாங்க. இதே வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ ஏன்னா டைம் எதுவுமே திங்க் பண்றது, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றது, எப்போ கேப் கிடைக்குதோ அப்போ ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றது. அதுதான் என்னோட அது 2.0 தவிர இப்போ எதுவுமே திங்க் பண்றது எதுவுமே இல்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார், ஃபர்ஸ்ட் நீங்க அவார்ட் வின் பண்ணதுக்கு அண்ட் ஆல் தி பெஸ்ட் 2.0 அவார்ட் வின் பண்றதுக்கு. Thank you so much. It was so nice talking to you, sir. Thank you so much.